புதுச்சேரியில் கொட்டிய கனமழையால் எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. கள்ளக்குறிச்சியில் கொட்டிய மழையால் முக்கிய சாலைகளை தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. வணக்கம். சன்யூஸின் 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமீனா தினேஷ்குமார். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். திருவண்ணாமலை அருகே நொச்சிமலை கிராமத்தில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்தவர்களை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். இது தொடர்பான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஐயப்பன். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. சென்னை ஊரப்பாக்கம் ஜெகதீஷ் நகர் குடியிருப்பு பகுதியில் மழைநீர் வடிவதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதால் குடியிருப்பு வாசிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சூரியராஜன் இணைகிறார். சூரியராஜன், தற்போது அங்கிருக்கக்கூடிய சூழல் என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே கனமழையால் தரைப்பாலத்தை மூழ்கடித்து தண்ணீர் செல்வதால் 10 கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் கொட்டிய கனமழையால் காமராஜர் தொகுதிக்கு உட்பட்ட கிருஷ்ணநகர் மூழ்க அந்த பகுதி எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். பிரபாகரன், நீங்கள் குறிப்பிட்டது போலவே சாலைகள் மட்டுமல்லாமல் குடியிருப்புகள் மற்றும் வீடுகளுக்கு உள்ளாகவும் மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் இதனை வெளியேற்றும் நடவடிக்கையாக தற்போது வரை ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறதா? பல விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். சாத்தனூர் அணையில் உபரி நீர் அதிகரிப்பால் திருவண்ணாமலை நகரத்திற்குள் தண்ணீர் புகுந்து பெரும் பாதிப்பு. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணை நல்லூர் சுற்றுவட்டாரத்தில் பெய்த கனமழையால் 700 ஏக்கரில் இணைகிறார் ஹரிபிரசாத். களச்சூழல் என்ன? நன்றி ஹரிபிரசாத். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே கனமழையால் தரைப்பாலத்தை மூழ்கடித்து தண்ணீர் பாய்ந்து செல்வதால் சுற்றுவட்டாரங்களில் உள்ள 10 கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழை. விழுப்புரத்தில் கடுமையாக கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் வெள்ளம் போல காட்சியளிக்கும் புதிய பேருந்து நிலையத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைகிறார். சிவச்சந்திரன், தற்போது விழுப்புரம் மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் பேருந்து நிலையம் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறது? அது பற்றிய முதற்கட்ட தகவல்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரங்களை பதிவு செஞ்சிருக்கீங்க. தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு மருத்துவமனைக்குள் மழைநீர் புகுந்திருப்பதால் பிரசவ வார்டுகளில் இருந்து நோயாளிகள் வேறு